வெல்கம் டு தேன்மொழி மேக்ஸ். பயிற்சி 1.1ல் ரெண்டாவது கொஸ்டின். a ஈக்குவல் டு 1,2,3 b ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகாயன் எனில் a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a காண்க அப்படின்னு இருக்கிறாங்க. நமக்கு என்ன தெரியுது? ரெண்டாவது கணக்கு a ஈக்குவல் டு 1, 2, 3ன்னு கொடுத்துட்டாங்க. பி சொல்லியிருக்காங்க 10ஐ விட சிறிய பகாயன். 10ஐ விட சிறிய பகாயன் என்னென்னா 2, 3, 5, 7. பகாயன் அப்படின்னா என்னென்னா ஒன்றாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண் பகாயன். இப்போ 2 எடுத்துக்கோங்க, 1வது வாய்ப்பாடுலேயும் வரும், 2வது வாய்ப்பாடுலேயும் வரும். 3 எடுத்துக்கோங்க, 1வது வாய்ப்பாடுலேயும் வரும், 3வது வாய்ப்பாடுலேயும். 5 1வது வாய்ப்பாடு, 5வது வாய்ப்பாடு. 7 1வது வாய்ப்பாடு, 7வது வாய்ப்பாடு. இது 8 எடுத்துக்கிட்டோம்னா 1வது வாய்ப்பாடு, 2வது வாய்ப்பாடு, 4வது வாய்ப்பாடு, 8வது வாய்ப்பாடு. 4 வாய்ப்பாட்டில் வருது. 2 வாய்ப்பாட்டில் மட்டும் வந்தால் தான் அது பேர் பகாயன். 2, 3, 5, 7 ஒன்றாலும் தன்னாலும், ஒன்றாலும் 1வது வாய்ப்பாட்டிலையும் தன்னாலும் தன்னுடைய நம்பராலும் வகுபடக்கூடிய எண் பகாயன். இப்போ எழுதியாச்சா? அப்போ பகாயன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2, 3, 5, 7. ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பின்னா என்ன? 1, 2, 3 கிராஸ் 2, 3, 5, 7 ஈக்குவல் டு 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2 வச்சு ஜோடி சேர்க்குறோம். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 3, 3, 3, 5, 3, 7. இப்படி எழுதுனீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். நேராக எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அடுத்து பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ. பி என்ன? 2, 3, 5, 7 கிராஸ் 1, 2, 3. இப்போ ஜோடி சேர்க்கலாமா? வரிசை ஜோடி எழுத போகிறோம். 2, 1, 2, 2, 2, 3. அடுத்து பாருங்கள், 3 வச்சு வரிசை ஜோடி. 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து 5, 5, 1, 5, 2, 5, 3. அடுத்து 7, 1, 7, 2, 7, 3. அவ்வளவுதான். சிம்பிள் கொஸ்டின்.